திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாவேந்தன் மற்றும் பழைய வாணியம்பாடியைச் சேர்ந்த செந்தில்நாதன் ஆகியோர் இணைந்து நீண்ட நாட்களாக அரிசி வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் பாவேந்தனுக்கு அரிசி வாங்கிய கடன் சுமார் 20 லட்சம் தொகைக்கான காசோலையை செந்தில்நாதன் கொடுத்துள்ளார். ஆனால் செந்தில்நாதன் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் காசோலை திரும்பி வந்துள்ளது. இதுகுறித்து பாவேந்தன் பலமுறை செந்தில்நாதனிடம் பணம் கேட்டும் கொடுக்காததால் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் செந்தில்நாதன் மீது வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் செந்தில்நாதன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் திடீரென 7 ஆண்டுகளாக தலைமறைவானார். செந்தில்நாதனை பிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நீதிபதி பிடியாணை வழங்கி கிராம காவல் நிலைய ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கிராமிய காவல் ஆய்வாளர் பழனி தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் ரகசிய தகவலின் பேரில் பெங்களூரில் பதுங்கியிருந்த செந்தில்நாதனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பின்னர் பெங்களூரில் இருந்து அழைத்து வந்த செந்தில்நாதனை ஆம்பூர் நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு